Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். நம்மளோட மார்னிங் ரொட்டீன், அதாவது காலையில நாம என்னெல்லாம் செய்றோம்னு ஆங்கிலத்துல எப்படி சொல்றது? ஐயோ கஷ்டமா இருக்குமே நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். ஒரு சின்ன சிம்பிளான கதை வழியா இத ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். வாங்க. சரி, நம்ம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. யோசிச்சு பாருங்க, உங்க மார்னிங் ரொட்டீனை இப்போ உங்களால இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா? கொஞ்சம் தடுமாற்றா இருக்கலாம் இல்லையா? பரவாயில்ல, இந்த செஷன் முடியும் போது நீங்க நிச்சயமா ரொம்ப நம்பிக்கையா அதை பத்தி பேசுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. சரி, வாங்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட கதையில வர ரெண்டு கேரக்டர்ஸ், அனு அப்புறம் கார்த்திக். எங்க ரெண்டு பேரும் காலையில மீட் பண்ணிக்கும் போது என்ன பேசுறாங்கன்னு நாமளும் சேர்ந்து கேட்கலாம் வாங்க. முதல்ல கார்த்திக் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காலை வணக்கம் அண்ணு, நான் 6 மணிக்கு எழுந்தேன். அதாங்க இங்கிலீஷ்ல ஐ woke up at 6 o'clock. இதுல woke up அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அது ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இந்த woke up அப்படிங்கிறது கிராமர்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கார்த்திக் காலையில எந்திரிச்சிட்டாரு, அந்த வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனாலதான் வேக் அப்னு சொல்லாம முடிஞ்சு போனதை குறிக்க woke up அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த முழு டாபிக்கோடைய முக்கியமான ஒரு பகுதி. நம்மளோட டெய்லி ரொட்டீனை பத்தி பேசுறதுக்கு இது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. ஒரே ஒரு தடவை செஞ்ச ஒரு வேலைக்கும் டெய்லியும் செய்யற ஒரு பழக்கத்துக்கும் நடுவுல என்ன வித்தியாசம்? வாங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ கார்த்திக் அவரோட அடுத்தடுத்த வேலைகளை சொல்றாரு. நான் பல் துலக்கி குளிக்கிறேன். இங்கிலீஷ்ல ஐ பிரஷ் மை டீத் அண்ட் டேக் அ பாத். இங்க ஒன்னு கவனிச்சிங்களா? அவர் பிரஷ்ட்னு சொல்லல, டுக்குன்னு சொல்லல, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணவே இல்ல. ஏன் அப்படி? அதுக்கு காரணம் இப்போ நாம பார்க்க போற சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். கார்த்திக் இதெல்லாம் டெய்லி செய்யற வேலைங்க, அவரோட பழக்கம். இந்த மாதிரி தினமும் வழக்கமா செய்யற விஷயங்களுக்கு நாம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு பிரஷ், டேக், ஈட், இந்த மாதிரி. இதுதாங்க முக்கியமான ரூல், மனசுல வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டென்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் தினமும் நீங்க சாப்பிடுற பழக்கத்துக்கும் இங்கிலீஷ்ல எப்படி வித்தியாசம் காட்டுவீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்க, பதில் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. இங்க பாருங்க, இந்த வித்தியாசம் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரியும். ஐ ஏட் இட்லி அண்ட் சாம்பார்னு சொன்னா அது இன்னைக்கு காலையில நடந்த ஒரு விஷயம், முடிஞ்சு போச்சு. அதனால பாஸ்ட் டென்ஸ்ல ஏட்னு சொல்றோம். ஆனா ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரிடேன்னு சொன்னா அது ஒரு டெய்லி பழக்கம், அதனால பிரசன்ட் டென்ஸ்ல ஈட்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள். ஏட்னா ஒரு தடவை நடந்தது, ஈட்னா தினமும் நடக்கிறது. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். இப்போ நம்ம கத்துக்கிட்ட இந்த கிராமர் ரூல்ஸை அனுவும் கார்த்திக்கும் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாப்போமா? வாங்க கதைக்குள்ள திரும்ப போலாம். கார்த்திக் தினமும் பஸ்ல தான் ஸ்கூலுக்கு போறாரு, அதனால ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ்னு சொல்றாரு. அதே மாதிரி அனு டெய்லியும் யூனிஃபார்ம் போடுறதால ஐ வேர் மை யூனிஃபார்ம்னு சொல்றாங்க. ரெண்டுமே தினமும் நடக்கிற பழக்கங்கள், அதனால கரெக்டா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? இப்ப அனு என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. எஸ், ஐ பேக் மை பேக் மை செல்ஃப். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, என் பேக்கை நானே தான் பேக் பண்ணுவேன். இதுல வர்ற அந்த மை செல்ஃப்ங்கிற வார்த்தை இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இதுதான் நாம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். ஒரு வேலையை செய்யறவங்களும் அதோட பலனை வாங்குறவங்களும் ஒரே ஆளா இருந்தா இதை பயன்படுத்துவோம். இங்க அனுதான் பேக் பண்றாங்க, அவங்களுக்காகவே பண்றாங்க, அதனால தான் மை செல்ஃப்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்ல சொல்றோமே, நானே செஞ்சேன், அவளே போனா, அந்த மாதிரி தான் இதுவும். சரி, நாம இது வரைக்கும் பார்த்த இந்த மார்னிங் ரொட்டீனை ஒரு தடவை வரிசையா பார்த்துடலாமா? ஸ்டெப் 1 எழுந்திருக்கிறது, ஸ்டெப் 2 பல் தேய்ச்சு குளிக்கிறது, ஸ்டெப் 3 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, ஸ்டெப் 4 யூனிஃபார்ம் போட்டு பேக் பேக் பண்றது, ஃபைனலா ஸ்டெப் 5 ஸ்கூலுக்கு கிளம்புறது. இதுதாங்க ஒரு டிபிக்கல் மார்னிங் ரொட்டீன். அருமை. இப்ப நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட முக்கியமான கிராமர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். அப்பதான் உங்களுக்கு மனசுல நல்லா பதியும். மொத்தமா இன்னைக்கு நாம மூணே முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டோம். முதல்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது ஏட் மாதிரி முடிஞ்சு போன செயல்களுக்கு. ரெண்டாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், இது ஈட் மாதிரி தினமும் செய்யற பழக்கங்களுக்கு. மூணாவது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், அதாவது யோர் செல்ஃப் மாதிரி நீங்களே ஒரு வேலையை செஞ்சா அதை எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம். சரி, இப்போ உங்க டர்ன். இன்னைக்கு கத்துக்கிட்டதை வச்சு உங்க மார்னிங் ரொட்டீனை பத்தி ஒரே ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்க. உதாரணத்துக்கு ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங்னு சொல்லலாம், அல்லது ஐ woke up at 7 o'clock டுடேன்னு சொல்லலாம்.
நீங்க கத்துக்கிட்ட இந்த சின்ன சின்ன ரூல்ஸ் உங்களை பத்தி இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க.